ஹலோ எவ்ரிவன், நாம் இந்த வீடியோவில் பக்த ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 2026க்காக உங்களுக்காக 4 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். இந்த 4 போஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் தானா, இல்லை வேறு போஸ்டிங் இன்னும் இருக்குதா என்னங்கிறத நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த 2026ல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இந்து சமய அறநிலைத்துறையில் 2026ல் இந்த ஆஞ்சநேயர் கோயில் தான் ஃபர்ஸ்ட் ஜாபாக இருக்க போகுது. எப்படி நாம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு இப்படி தான் 2024ல் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க. 2025 8ஆம் தேதி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாபாக விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த ஜாபுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவே வரல. வந்து முடிஞ்சிருச்சா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெற்று இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத கோயில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறுது. ஸோ யாருக்காவது நேர்காணல் வந்துச்சுன்னா டெலிகிராம்லேயோ இல்லை நம்மளுடைய கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. சரி, இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். சரி, இந்த 4 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தட்டச்ச டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, பிளம்பர் 1, அலுவலக உதவியாளர் வந்து பார்த்தீங்கன்னா 1, எலக்ட்ரீஷியன் 1, மொத்தம் 4 வேகன்சி. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் தட்டச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட்டுக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், அல்லது அதற்கு சமமான படிப்பு படிச்சுட்டு நீங்கள் டைபிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உயர்நிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ் இங்கிலீஷில். அதே மாதிரி கணினி ஆட்டோமேஷனில் சான்றிதழ் அல்லது அதற்கு சமமான படிப்பு படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ கம்ப்யூட்டர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. அடுத்த போஸ்டிங் நம்ம பிளம்பருக்கு பார்க்கலாம். இந்த பிளம்பர் பொறுத்த வரைக்கும் அரசோ இல்லை அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி அல்லது அதற்கு சமமான கல்வி படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரீஷியன் பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் இருந்து மின் வர்த்தகத்தில் ஐடிஐ சான்றிதழ் நீங்கள் படிச்சிருக்கணும். எலக்ட்ரீஷியனாக ஐடிஐ சான்றிதழ் படிச்சிருக்கணும். அதே மாதிரி மின்சார உரிமை வாரியத்தில் வழங்கப்பட்ட பி கிரேட் பிங்கிற உரிமை வந்து பற்றிலாம் நீங்கள் வாங்கியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் நாம் பார்க்கலாம். 1/7/2025 படி உங்களுக்கு 4 போஸ்டிங்க்குமே 18 முதல் 45 வயசு வந்து பற்றிலாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு தான் 18 முதல் 45 வயசுக்கு உள்ளக்கிறீங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தட்டச்சிருக்கு 15,300 ரூபா. மீதி எல்லா போஸ்டிங்குமே 12,600 சொல்லி கொடுத்துருக்காங்க. தட்டச்சர் ஒன்லி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 15,300, மீதி எல்லாமே 12,600 சம்பளம் 3 போஸ்டிங்க்குமே. அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. இது எப்படி பண்ணாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, கரெக்டாக பூர்த்தி செஞ்சுக்கிறீங்களான்னு பார்ப்பாங்க. ஏதாவது சின்ன மிஸ்டேக்னா கூட உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சீல் அடித்து தூக்கி போட்டுருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் வைக்கணும். அப்படி வைக்கலனாலும் ஏதோ 1, 2 மிஸ் ஆனாலும் இல்லை வந்து பார்த்தோன்னா பேக்காக கொடுத்தாலும் அது தப்பாக இருந்துச்சுன்னா அதுவும் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நாம் விண்ணப்பிக்கும் போது நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நிராகரிக்கலான்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அது இடம் கொடுக்கக்கூடாதுன்னா நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணோம். உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியலனா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி வீடியோ போடுறேன். அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்காணலுக்கான லெட்டர் அனுப்புவாங்க. லெட்டர் அனுப்புனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் நேர்காணலில் அட்டன் பண்ணணும். எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலோடைய வரலாறு, கட்டிடக்கலை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் என்னென்ன ஆகுது எல்லாமே பார்த்துட்டு போங்க. அதுதான் கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும். எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும், அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் விண்ணப்ப படிவம், விதிமுறைகள், நிபந்தனை எல்லாமே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. டிஎன்ஹெச்ஆர்சி ரிக்வயர்மெண்ட் அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பூர்த்தி செஞ்சு செயல் அலுவலர் அருள்மிகு ஆதிவ்யாதிகர பக்த ஆஞ்சநேயர் கோவில், நங்கநல்லூர், சென்னை 6,01,000 கோயிலால் வழங்கப்படும் மாதிரி விண்ணப்பங்கள் மட்டுமே வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோயில் வந்து பற்றில அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டுருப்பாங்க. அதில் தான் நீங்கள் வந்து பற்றில பூர்த்தி செஞ்சு வைக்கணும். வேறு ஏதாவது நீங்கள் வந்து பற்றில இருக்கக்கூடாது. சரி, தேவையான ஆவணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. தேவையான ஆவணம் பொறுத்த வரைக்கும் கல்வி சான்றிதழ். நீங்கள் 10th படிச்சிருந்தீங்களா, என்ன படிச்சுக்கிறீங்க எல்லாத்துக்குமே டிசி அண்ட் மார்க் ஷீட் கேட்குறாங்க. அடுத்து சமூக சான்றிதழ் வந்து பற்றில கேட்குறாங்க. அதாவது சாதி சான்றிதழ் நம்ம சொல்லுவோம். அடுத்து குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, முன்னுரிமை ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஆதார் நகல், வேலைவாய்ப்பு அட்டை, எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனு, சுய முகவரியிடப்பட்ட உரை,
25 ரூபா தபால் தலை நீக்கப்பட்டதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நாம எப்படி பழனி முருகன் கோயில்ல, திருவண்ணாமலை கோயில்ல நம்ம விண்ணப்பிச்சோம், அதே மாரி தான் 25 ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி, உள்ள ஒரு கவர் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். அதுதான் நமக்கு இன்றைக்கு வரக்கூடிய கவரா இருக்கும். ஸோ மறந்துறாதீங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்டார்ட்டிங் டேட் 18/12/2025. லாஸ்ட் டேட்டு 20/1/2026 மாலை 5:45 மணிக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த 20ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. எல்லா டாக்குமெண்ட்டுமே இப்பயிலேருந்தே ரெடி பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கோயிலுக்கு லாஸ்ட் டைம்ல நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பூர்த்தி செய்ய தெரியல, டாக்குமெண்ட் அது இல்ல, இது இல்ல நெறையா வந்து பார்த்தீங்கன்னா புலம்பு தள்ளினீங்க. ஸோ அந்த மாரி இடம் குடுக்காதீங்க. முன்னாடியே நீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணுங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போடுறேன். இது மாரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.